சார் போங்க சார், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நாங்க வரோம் பாஸ். I think there must be a discussion about the Indian economy. அதுக்கு ஏங்க டிரைவர்லாம் கூப்பிட்டுருக்காங்க? நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏங்க கருப்பு பணம்னா என்னங்க? கருப்பா இருக்குங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதுல கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்க தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உழைச்சி வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாத்த சொல்றேன். எப்படி? பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு செலவழிக்க போறேன். நாங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா, நான் பிஎம், போஸ்ட்மேன். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். நீங்க செய்யறது சட்ட விரோதங்க. கருப்பு பணம் வச்சிருக்கிறதோ அதை மறைக்க உதவுறதோ சட்ட விரோதம் தான். ஏங்க எங்க ஐயா திருடெல்லாம் கொள்ளையடிக்கல. எங்க ஐயா சம்பாதிச்ச பணத்தை எங்க ஐயாவே வச்சுக்கிட்டாரு. இதுல என்னங்க தப்பு? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வரி கட்டாம இருக்கிறதுனாலதான் அரசாங்கத்துல நிதி பத்தாம விலைவாசி ஏத்த வேண்டி வருது. இன்னைக்கு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. உன் ஐயா மாதிரி ஆளுங்க வரி கட்டாம இருக்கிறது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு செய்யற துரோகம். ஐயா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க. ஐயா புரிஞ்சிச்சு. ஐயா விளையா ஐயா உங்களுக்கு என்ன விவரம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சும்மா நீ பாட்டுக்கு. We can't be dishonest to our profession. எனக்கு இது சரியா படலை. யார் யாருக்கு இது சரின்னு படுதோ அவங்க எல்லாம் இங்க வந்து தகவல் கொடுக்கலாம். சரிப்படாதவங்க கொஞ்சம் ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணு. என்னமோ இவன் ஒருத்தன் இந்தியாவே சட்டி செஞ்ச மாதிரி. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு நாம சொல்லணுமா? இவரு பட்டுவாடை செஞ்சு பேர் வாங்கிட்டு போயிடுவாரா? ஆபீஸ் ரூம் எம்டியா இருக்க. எனக்கு இது சரியா படலை. உங்களுக்கு எப்படி? இங்க வந்து தகவல் கொடுக்குறீங்களா இல்ல ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்றீங்களா? அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூல். எனக்கு இதுதான் சரின்னு படுது. I was thinking, யோசிச்சு பார்த்தா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்றதுனால தப்பு இல்லைன்னு தோணுது. அது ஹலோ அமைச்சர, சொன்ன ஆபரணங்கள், தங்க ரொட்டி, ஸ்விஸ் பேங்க்ல பச்சை பணம், அனுப்பவங்கிற பெனாமி கிட்ட ரொக்கம்னு மொத்தம் 156 கோடி 60 லட்சத்து 36,000 ரூபாய் கருப்பு பணம் வச்சிருக்கீங்க. அதுல பாதி எனக்கு, மீதி உனக்கு. இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டாக்ஸ்க்கு. என்ன சொல்ற? யார் நீ? பாஸ். कौन है? பாஸ்டா கேன. ஆறு மாறு. பாஸ்டா. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். யாருப்பா? பாஸ். அடுத்து எங்க சிவாஜி? நியூயார்க்.
அன்அபிஷியலா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். கோடிக்கணக்குல பணம் பறி போயிட்டு இருக்கு. பெரிய பார்சலோட எந்த வண்டி வந்தாலும் உடனே செக் பண்ணுங்க. இந்த பணத்தை எல்லாம் அமெரிக்கன் டாலர்ஸா மாத்தி நியூயார்க்ல இருக்கிற சிவாஜி கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த உதவியை செய்யுங்க. இதான் சிவாஜி கிட்ட இருக்கிற அடையாள பணத்தோட சீரியல் நம்பர். Hello, Mike. Yeah, Aslam. Material received. Hand over the money to the concerned party. Identity 1000 rupees Indian currency. Serial number 5BD714592. Cool. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணத்தை எல்லாம் சின்ன சின்ன அமௌண்டா பிரிச்சு உலகம் பூரா இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுங்க. அந்த பணத்தை அப்படியே திருப்பி சிவாஜி ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்டுக்கு டொனேஷனா இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லுங்க. இந்த கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையா மாறிடும். டோன்ட் வரி சிவாஜி, இனி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ. Hi, I am Shivaji buddy. Cool. Hi, Shiv. You got a mail. வாவ், நாம அனுப்பின பிளாக் மணி பூமராங் மாதிரி திரும்பி நமக்கிட்டயே ஒயிட்டர் தான் ஒயிட்டா வந்திருக்குது. இதை நம்ம பப்ளிக்கா செலவு பண்ணலாம். சட்டப்படி யாருமே கேள்வி கேட்க முடியாது. கருப்பு பணத்துல வெளியாக்கியாச்சு. இனி கருப்பு பணத்தை வச்சிருந்தவங்களை எல்லாம் வெளியாக்கிட வேண்டியதுதான். புரியல சிவாஜி. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா உள்ள எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் தானே? ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். இன்வெஸ்டிகேஷன் விங் கொடுங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. சார், என்கிட்ட ஆதிசேஷ அன்பானந்த உட்பட பல பேருடைய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டோட காப்பி இருக்கு. நீங்க ரைட் போக சௌகரியமா இருக்கும். இமிடியேட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. ஓஎஸ் அனுப்பிச்சு வச்சிடுறேன். சார் சார் சார். யாரியா? டிரைவர் சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னையா? சார் மன்னிச்சிருங்க சார், இவங்கதான். We are from the income tax department. யோ, யார கேட்டியா உள்ள வந்தீங்க? உங்க மினிஸ்டருக்கு போன் போட்டுமா? Sorry sir. We are from CBI. என்ன பெரிய சிபிஐ? முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க. வேலு மணி, உங்ககிட்ட கோடிக்கணக்கில் கருப்பு பணம் இருக்குங்கிறதுக்கு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? தெரியாது. எனக்கு தெரியும். சிவாஜி. அவன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? அவனை முதல்ல பிடிக்காம ஏன் இங்க வந்தீங்க? அவர் எல்லாத்துக்கும் சரியா கணக்கு வச்சிருக்காரு.